ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இன்றைய பாடல்: ஆறுமுக வேலாய மயாள வந்த பாலா, ஆறுமுக வேலாய மயாள வந்த பாலா, ஏறுமயில் ஏறி விளையாடி வரும் வேலா, ஏறுமயில் ஏறி விளையாடி வரும் வேலா, தென்பழனி வேலா சிவ சண்முகனே பாலா, தென்பழனி வேலா சிவ சண்முகனே பாலா, ஆறுமுக வேலாய மயாள வந்த பாலா, சூரபத்மனை வென்ற செந்தில் வடி வேலா, சூரபத்மனை வென்ற செந்தில் வடி வேலா, சுப்பிரமணிய பாலா எங்கள் சுவாமி மலை வேலா, சுப்பிரமணிய பாலா எங்கள் சுவாமி மலை வேலா, குரவள்ளி நாயகனே விராலிமலை வேலா, குரவள்ளி நாயகனே விராலிமலை வேலா, குருநகையை அள்ளி வீசும் குமராவடி வேலா, குருநகையை அள்ளி வீசும் குமராவடி வேலா, ஆறுமுக வேலா எமையாள வந்த பாலா, ஆறுமுக வேலா எமையாள வந்த பாலா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, உடன் இருப்பவர்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையாக கருதுங்கள். ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு ஆடு, ஒரு கோழி, ஒரு மாடு, இந்த மூணையுமே சந்தோஷமா வளர்த்து வந்தாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுல இன்னும் 2 உயிர்களும் இருந்தது. அது என்னது அப்படின்னு பார்த்தா, ஒரு எலியும் ஒரு பாம்பும். எலியும் பாம்பும் அந்த வீட்டில் இருக்கிறது அந்த கணவன் மனைவிக்கு தான் தெரியாதே தவிர, அந்த கோழிக்கும் அந்த ஆட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் எலியும் பாம்பும் அந்த வீட்டில் வாழ்றது நல்லாவே தெரியும். கணவன் மனைவி இல்லாத நேரத்துல இந்த 5 ஜீவராசிகளும் ரொம்ப சந்தோஷமா அரட்டடிச்சு வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த மனைவி சமையலறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த எலியை பார்த்துட்டாங்க. எலியை பார்த்த உடனே கணவர்கிட்ட போயிட்டு, ஏங்க, நம்ம வீட்டில் எலி தொல்லை இருக்குது, அதனால் அந்த எலி பிடிக்கிற மிஷினை வாங்கிட்டு வாங்க. அந்த எலி பிடிக்கிற மிஷினை நம்ம சமையலறையில் வச்சுட்டா கண்டிப்பாக அந்த எலி வந்து மாட்டி செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கணவரும் நாளைக்கே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த எலி கணவன் மனைவி வெளியில் போன உடனே பாம்பு, கோழி, ஆடு, மாடு எல்லாரையும் வரவழைச்சு 4 பேர்கிட்டையும், நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், எலி பிடிக்கிற மிஷினை கொண்டு வர போறாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த 4 பேரும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, இது உன்னோட பிரச்சனை, நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு 4 பேருமே அதுக்கு உதவி பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து எலி ரொம்ப பயந்து போய் பொந்துலேருந்து வெளியிலேயே வராமல் மறைஞ்சே வாழ்ந்து வந்தது. வீட்டில் எலி பிடிக்கிற மிஷினும் வச்சாச்சு. ஒரு நாள் பாம்பு தன்னோட சாப்பாட்டுக்காக வெளியில வரும்போது எலி பிடிக்கிற மிஷின் மேல பட்டு பாம்போட வாலுல பெரிய காயமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட வால் மாட்டிக்கிட்டதுனால பாம்பால எந்த பக்கமும் போக முடியல. ராத்திரி எல்லாம் அந்த பாம்பு தன்னோட வாலை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுச்சு. ஆனா பாம்பால தன்னோட வாலை விடுவிக்கவே முடியல. ராத்திரி எல்லாம் முயற்சி பண்ணதுனால வலி தாங்காம அசதியில அந்த பாம்பு தூங்கிடுச்சு. காலையில எலி மாட்டிருக்கா அப்படின்னு பார்க்க வந்த அந்த மனைவி பாம்பு மாட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பதறி போயிட்டாங்க. சரி, பாம்பு தான் செத்து போயிடுச்சுல்ல, அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்போட வாலை பிடிக்கும் போது தூக்கத்தில் இருந்த பாம்பு முழிச்சு தன்னை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிய கொத்திருச்சு. பாம்பு அந்த மனைவியை கொத்திருச்சே தவிர இன்னும் வாலை விடுவிக்கல. அதனால பாம்பு வாழை விடுவிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. மனைவியோட சத்தத்தை கேட்ட அந்த கணவர் அங்க வந்து பார்த்த உடனே நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாம்பால தான் பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டை எடுத்து பாம்பை மேல அடிச்சு பாம்பை கொன்னுட்டாரு.
உடனே அந்த மனைவியும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல மனைவியை செக் பண்ணிட்டு விஷம் நல்லாவே உடம்புல ஏறிடுச்சு, இன்னொரு 2-3 நாள் போனாதான் இவங்களோட நிலைமையை எங்களால சொல்ல முடியும், இப்போதைக்கு வீட்டில் வளர்த்த கோழியா பார்த்து அந்த கோழியை அடிச்சு சூப் வச்சு கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கணவரும் வீட்டில் வளர்த்த கோழி எங்க போய் தேடுறது, நம்ம வீட்டில் வளர்த்த கோழியே அடிச்சு சூப் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் இருக்கிற கோழியை அடிச்சு சூப் வச்சுட்டாரு. இப்போ பாம்பும் செத்துடுச்சு, கோழியும் செத்துடுச்சு. மனைவிக்கு இன்னும் உடம்பு சரியாகல அப்படின்றதுனால அவரோட மாமியார் மாமனாருக்கெல்லாம் விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு கணவர் சொன்னதுனால மனைவியோட அம்மா அப்பாலாம் ஊர்ல இருந்து வந்தாங்க. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாகுது. அப்படி இருக்கும்போது வந்தவங்களை எப்படி கவனிக்கிறது அப்படின்னு யோசிச்சு வீட்டில் வளர்த்த அந்த ஆட்டையும் அடிச்சு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டாரு. அதனால ஆடும் செத்துடுச்சு. எவ்வளவோ செலவு பண்ணியும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் மனைவியோட உயிரை காப்பாற்ற முடியல. மனைவி செத்துட்டாங்க. மனைவி இறந்த உடனே கடைசி காரியம் செய்யறதுக்கு கணவனோட கையில சுத்தமா காசு இல்ல. என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது கசாப்பு கடையில இருந்து மாட்டை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அந்த கசாப்பு கடைக்கு அந்த மாட்டையும் வித்துடுறாரு. அந்த பணத்தை வச்சு மனைவியோட கடைசி காரியங்களை முடிச்சிட்டாரு. கசாப்பு கடைக்கு மாடு போனதுனால மாடும் செத்துடுச்சு. இப்போ பாம்பும் செத்துடுச்சு, கோழியும் செத்துடுச்சு, ஆடும் செத்துடுச்சு, மாடும் செத்துடுச்சு. இப்போ மிஞ்சி போய் உயிரோடு இருந்தது அந்த எலி மட்டும்தான். எலி தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கோழி, ஆடு, பாம்பு, மாடு கிட்ட கேட்கும்போது அவங்க உதவி செய்யாம அலட்சியப்படுத்தினதுனால அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தன்னோட பிரச்சனையா அவங்க 4 பேரும் நினைச்சிருந்தா ஒருவேளை எல்லாருமே உயிர் வாழ்ந்திருப்பாங்களோ என்னமோ. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை உடன் இருப்பவர்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையாக கருதுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.